நிறைய நமக்கு முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அதை நமக்கெல்லாம் எப்படி எளிமையிலே வந்து சேர்வதற்கு ஒரு வழியாக நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக எளிமையாக ஒரு மகாத்மாவை சுவாமி அவதாரமாக வந்தார். அப்படி தான் சொல்லணும். இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். எப்போ வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டணுமோ அப்பொழுதெல்லாம் ஒரு அவதாரங்கள் வரும்பொழுது அப்படி சுவாமியுடைய ஒரு விஜயம், அவதார விஜயம். அப்படி மணிவாசகர் சொல்வார், குறைவிலா நிறைவே கோதிலா கொழுந்தே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, மறையுமாய் மறையும் பொருளுமாய் நிறைந்த மண்ணே, சிறையுலா நேர்போல் சிந்தை வாய் பாயும் கொலையனேன் தனக்குன்றார். அதாவது அவர் குறையே இல்லாதவர்கள், அவங்கக்கிட்ட குறை இல்லை. குறைவிலா நிறைவே கோதிலா கொழுந்தே. நம்ம எல்லாம் ஒரு ஈர்த்து ஒரு அருள் வழி காட்டக்கூடியவர்கள். எப்படியாப்பட்டவங்க நாமெல்லாம் அதை சொல்கிறார். சிறையுலா நீர் போல் சிந்தை வாய் பாயும். ஒரு அணை இல்லாத நீர் எப்படி தன் இஷ்டப்படி பாய்ந்து அலைந்து கொண்டு செல்லுமோ, எந்த உபயோகம் இல்லாமல் போகுமோ, அப்படி என்னுடைய உள்ளத்திலே ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் தோன்றி தோன்றி உன்னை அறியாமல் செய்வதற்காக இருக்கிறது. அதற்கு நீ ஒரு அணையாக வந்து நின்று எங்களுக்கு வழி, அந்த மடையை திறந்து எந்தெந்த தேவையோ எப்பப்போ தேவையோ அதையெல்லாம் கொடுத்து எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணுன்றார் மணிவாச சுவாமி. அப்படி சுவாமி ஒரு அவதாரமாகி, அவதாரத்தை விட விஜயமாகி நமக்காக விஜயம் பண்ணியிருக்கார். இந்த லௌகிக உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதுவும் லௌகிக குடும்பத்திலே பிறந்து அங்கேயே வளர்ந்து எல்லாம் வந்து நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய செஞ்சுருக்காருன்னா அபார கருணா சிந்து. அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை. சுவாமி அபார கருணை. அதுக்கு எந்த ஒரு எல்லையற்ற கருணை. அந்த கருணை நமக்கு எப்பொழுதும் எந்நேரத்திலும் எவ்விடத்திலும் நமக்கு நிச்சயமாக வந்து அருள் செய்யும். அவருடைய பொன்னார் திருவுடைகளை வழங்கி அவருடைய பாதாரங்களை நமஸ்காரம் செய்து வருகின்றேன்.